கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. போன வியாபார மீட்டிங்க்கு நான் அங்கே வந்திருந்தேன். அப்போ போல் 1.5 ஏக்கரா தான் விவசாயின்னு சொல்லிட்டு, நானும் விவசாயின்னு சொல்லிட்டு தொழிலாளர்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங் வந்து கலந்துருந்தேன். அப்போது எனக்கே அசிங்கமாக இருந்துச்சு, தூரமாக நின்னேன். ஆனால் இப்போ நான் சந்தோஷப்படுதேன். 7.5 ஏக்கரா கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஐயாவோடு பேசின வார்த்தையில் இன்றைக்கு 7.5 ஏக்கரா நான் பயிர் வைக்கிறேன். அநேகருக்கு உதவி எனக்கு கர்த்தர் ஒரு பாத்திரமாக வைத்திருக்க நன்றி செலுத்துகிறேன். 2018ஆம் ஆண்டு வியாபாரிகள் கூட்டத்திற்கு வந்தபோது நான் 37 வருடமாக வீடு இல்லாமல் நாங்கள் தொழில் செய்து கொண்டிருந்தோம். மணி பர்ஸு நகை கடையில் கொடுக்குற நான் மணி பர்ஸு வெட்டி கொண்டிருந்தோம். காட்டாக்கில் கொடுத்தாங்க. எகிப்தின் தேசம் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் எசேபியாவை தாண்டி உன்னெடுத்து வந்து தங்க என்று அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் அந்த மீட்டிங் வந்து போன பிறகு எனக்கு 2019ஆம் ஆண்டு எனக்கு ஒரு சீட்டு போட்ட வீடு ஆண்டவர் எனக்கு சொந்தமாக கொடுத்தாரு. ஆகஸ்ட் 12 வரும்போது இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு. நானும் நட்டேன், அப்பளவோ நீர் பாய்ச்சினார், கடவுளோ விளையாடுதார் என்று. அப்பொழுது நான் வரும்போது பிரதர் என் தோள் மேல் கை வச்சு சொன்னாங்க, மகளே கவலைப்படாத, உனக்கு ஆண்டவர் 3 மாடி வீடியோ கட்டி கொடுத்து அநேகர் வியக்க வகையில் உன்னை திகக்க வைப்பார் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஆண்டவர் 2023ஆம் ஆண்டு எனக்கு 3 மாடி வீடியோ கட்டி கொடுத்துருக்காரு. அநேகர் என்னை கண்டு வியக்க வகையில் ஆண்டு என்னை உயர்த்திருக்கார். அதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது பரலோகத்தினுடைய திட்டம். ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபத்தில் காத்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். வாசிப்போமா? இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதை சந்திக்கும்படி அனுப்புகிறார். என்ன செய்தி சொல்லி அனுப்புகிறார்? உனக்கு நான் ஒரு வீடை கட்டித்தரப்போகிறேன், உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன். அருமையான வசனம் 27வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதை அவனுக்கு தெரியப்படுத்துவார். குட் நியூஸ் ஒன்று அவனுக்கு கிடைக்கும். அது அவனுடைய தனி ஜெபத்தில் சில நேரங்களில் கிடைக்கும். சில நேரங்களில் ஆண்டவருடைய வீட்டிற்கு தேவாலயத்திற்கு ஆண்டவரை ஆராதிக்க வரும்பொழுது கிடைக்கும். சில நேரங்களிலே ஆண்டவரே ஸ்பெஷலாக தீர்க்கதரிசிகளை உங்கள் வீட்டிற்கு அனுப்பி நற்செய்தியை சொல்லுவார். சில நேரங்களில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது கூட தேவதூதனை அனுப்பி அந்த தேவதூதன் வந்து தரிசனத்தில் உங்களுக்கு காரியங்களை சொல்லுவான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கும் உறவு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அது ஒரு அப்பா பிள்ளை உறவு. அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியையும் அந்த அதிகாரத்தையும்
ஆண்டவருடைய தேவாலயத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்து, நீ என் வீட்டுக்கு வந்துட்ட, இதுக்கு மேலே நீ என் பிள்ளை, நான் உங்கள் அப்பா. இந்த உறவு எப்பொழுதும் நீடித்திருக்கும். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை திருமணம் செய்து எந்த தேசத்திற்கு கொடுத்தாலும், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ செட்டில் ஆகிட்ட போன்னு விட மாட்டார். அவர்களுடைய உறவு கடைசி வரைக்கும் இருக்கும். கருவறை தொடங்கி கல்லறை வரைக்கும் தகப்பன் உறவு, தாய் உறவு பிள்ளைகளோடு இருக்கிறது போல, கருவறைக்குள்ளே உன்னை அனுப்பின பரலோக தகப்பனுடைய உறவும் நீ கல்லறைக்கு போகிறது வரைக்கும் அல்ல. இந்த உலகத்து தாய் தகப்பன் நீ கல்லறைக்கு போகிறது வரைக்கும் அந்த உறவு இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய உறவோ கல்லறையோடு முடிகிறதல்ல, நித்திய காலமாய் அவரோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தொடர்பு வைத்திருக்கிற ஆண்டவர் அப்பப்ப நமக்கு செய்ய வேண்டியதை ஊழியர்கள் மூலமாக, வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுவார். அப்போ திடீர்னு ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசியை கூப்பிட்டார். இப்போ நேராக நீ தாவீதுக்கு வீட்டுக்கு போகிற, எதுக்காக போன ஆண்டவரேன்னு கேட்குறான் தீர்க்கதரிசி. ஒரு குட் நியூஸ் சொல்லப்போ அப்படின்னார். என்ன குட் நியூஸ்னா, தாவீதுக்கு நான் ஒரு வீடு கட்டி கொடுத்துடலான்னு டிசைட் பண்ணியிருக்கிறேன். எனவே நீ போய் ஆண்டவர் உனக்கு ஒரு வீடு கட்டித்தருவார், இந்த செய்தியை சொல் என்று சொல்லி அனுப்பினார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக உங்கள் செவிக்கு இந்த இனிய செய்தியை உங்களுக்கு கிஃப்டாக ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, தாய் தகப்பன் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. சிலர் நகை கிஃப்ட் பண்ணுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளை ஒரு நல்ல வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீடு கிஃப்ட் பண்ணுறதை பார்த்துருக்குறீங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இஷ்டதானம் எழுதி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அந்த தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்குற வீடை மற்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியெல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 50 லட்ச ரூபா வீடு இப்போ பிள்ளைக்கு பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறாருன்னா, யூஸ்வலாக 50 லட்ச ரூபா வீடுன்னா மினிமம் 5-6 லட்ச ரூபா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனே பணம் அரசாங்கத்துக்கு கட்டினா தான் அந்த வீடு அவங்களுக்கு எழுதி வைக்க முடியும், நம்மிடத்தில் வீடை வாங்குறவங்களுக்கு. ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கிஃப்டாக ஒரு வீடு கொடுத்தா அதுக்கு இஷ்டதானன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவ்வளோ 5 லட்சம் கட்ட வேண்டியதில்லை, மினிமம் ஒரு அமௌண்ட்டு தான் அரசாங்கமே எதிர்பார்க்குது. அப்போ உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இஷ்டதானம் அப்படின்னா, நான் விரும்பி என் பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு பரலோக அப்பா இஷ்டதானம் எழுதி வைக்கிற அந்த வீட்டிற்காக, அந்த நிலத்திற்காக, அந்த கூடாரத்திற்காக ஆவியிலே களிகூர்ந்து என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்வார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஸ்தானத்திலே, வீட்டிலே உன்னை கொண்டு போய் சேர்க்கவும், வழியிலே உன்னை பாதுகாக்கவும் இதோ உனக்கு முன்பாக இன்றைக்கே ஒரு தூதன் புறப்பட்டு போய்விட்டார். நிறைய நல்ல செய்திகள் வரப்போகுது. ஊரெல்லாம் என்ன தெரியுமா பேச போறாங்க, சர்ச்சுக்கு போற எல்லாருக்கும் ஆண்டவர் சொந்த வீடு கொடுக்கிறாராமே. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தேவாலயத்தின் சம்பூர்ணத்தினால என் பிள்ளைகளை திருப்தியாக்குவேன். உண்மையிலே சொல்கிறேன், இயேசுவாமியுடைய அன்பை நீங்கள் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆமென். ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன்னு சொன்னீங்களே, நீங்கள் சொன்னதுனால தாவீது சொல்லுகிறான், இப்போ நான் தைரியமாக ஜெபம் பண்ணலாம். அவன் சொல்லுகிறான், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய அடியானுடைய செவிக்கு வெளிப்படுத்தினபடியினால் இந்த விண்ணப்பத்தை செய்ய இப்போ எனக்கு மன தைரியம் வந்துருச்சு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், என்கிட்ட எங்கே பணம் இருக்குது, இதை பற்றியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, நம்ம ஞானமாக நடந்துக்கணும் இயேசுவாமிகிட்ட. ஆமேன். அப்பாட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கலாம். ஆமேன். பிள்ளைங்க வெளியே எங்கேயும் போய் ஓவர் அட்வான்டேஜ் எடுக்க முடியாது, அந்த லிமிட்டை தாண்ட முடியாது. ஆனால் அப்பா அப்படின்னா யார் முன்னால் நிற்கிறான்னு பார்க்க மாட்டாங்க, ஓடி போய் பிள்ளைங்க கட்டி தழுவி அப்பாவுடைய முத்தத்தை கொடுத்துருவாங்க, அம்மாவுக்கு முத்தம் கொடுப்பாங்க. ஆமேன். ஏன்னா அது ஒரு லிமிட்டில் நிற்க முடியாது, அது அப்படிப்பட்ட உறவு அல்ல, அது ஒரு இரத்த உறவு, இரத்த பந்தம். உங்களுக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இரத்த பந்தம் உண்டு. காரணம், அவர் இரத்தத்தை சிந்தி உங்களை விலைக்கிரயமாக என் பிள்ளையா நான் வாங்கி இருக்கிறேன். ஒரு இரத்த பந்தம் உங்களுக்கு இயேசுவாமிக்கு உண்டு. அதனால் அவர்கிட்ட நீங்கள் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், என்ன வேணுமோ தாராளமாக கேட்கலாம். இந்த தாவீது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவுடனே தைரியமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். இன்னைக்கு பிறகு ஆண்டவர் உங்களுக்கு கட்டி கொடுக்க போகிற வீட்டுக்காக தைரியமாக நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம். அல்லேலூயா.
ஆண்டவருடைய வியாபார ஸ்தலத்திற்கு கட்டி கொடுக்க போகிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா ஒரு குடோனாக இருக்கலாம், இல்லைன்னா மெடிக்கல் ஸ்டோராக இருக்கலாம். உங்களுக்காக சொந்தமாக கட்டி கொடுக்க போகிற அந்த இடத்திற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் உங்களுக்காக கட்டி கொடுக்க போகிற பெரிய பள்ளிக்கூடம். நிறைய பேர் இங்கே ஒரு சிலர் பெருசாக பெரிய பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் கட்டி தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் இன்னைக்கு சாங்ஷன் பண்ணி சைன் போட்டு இன்னைக்கு கொடுத்தாச்சு. ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னது போல வீடு கட்டி கொடுத்துட்டாரு. அவன் அந்த வீட்டில் போய் என்ன ஜெபம் பண்ணான்னு தெரியுமா? எனக்கு நிறைய அது வரணும், இது வரணும், நகை வரணும், நட்டு வரணும். ஒன்று சொல்ல, ஆண்டவரே இது நீங்கள் கட்டி கொடுத்த வீடு, எனவே எப்போதும் இந்த வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி இது ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா இந்த வீட்டில் எப்பவுமே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு அங்கே இடம் இருக்கணும். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஜெபறை இருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த இடத்துல இரவும் பகலும் தங்கி இருப்பதற்கு ஆண்டவருக்கு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கணும். வீட்டை தந்த ஆண்டவருக்கு நம்ம வீடு எப்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். வீட்டை விட்டு அவர் போகவே கூடாது. ஆமென். என்ன சொல்லி இருக்கிறார்? வாசற்படியில் நின்று நான் தட்டுறேன். யார் தட்டுறது? வீட்டை கொடுத்த ஆண்டவர் தட்டுவார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு டோரை ஓப்பன் பண்ணி விட்டா நான் அவன் வீட்டிற்குள் பிரவேசிப்பேன், அவனோட தங்கி இருப்பேன், அவங்களோட சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.